வெல்கம் டு ஜாஸ் மேக்ஸ் அண்ட் டெய்லரிங் ஷாப். இருந்து நம்ம இப்ப வந்து 32 சைஸு பிளவுஸ் கட்டிங் வீடியோ எடுக்க போறோம். ஓகேவா? இப்ப நம்ம வந்து ஹேண்ட் வெட்ட போறோம். ஹேண்ட் கட்டிங் பார்ப்போம். இங்க பாருங்க, இப்படி 4ஆ மடிச்சுக்கோங்க. நீங்க வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஸ்கேல் வந்து ரெகுலரா யூஸ் பண்ணல. நீங்க யூஸ் பண்ணிக்கங்க, எனக்கு பண்ண பழக்கம் இல்ல. அப்ப நமக்கு முன்ன பின்ன இருக்கு இல்லையா, அதை ஸ்ட்ரெயிட்டா நம்ம கட் பண்ணிக்கிறோம். ஸ்ட்ரெயிட்டா இருக்கா? இப்ப வந்து கை வந்து நார்மலா வந்து 6.5 இன்ச்சு வச்சாலே போதும். ஆஃப் ஹேண்டுக்கு நம்ம கீழே மடிச்சு தச்சு மேல 1/2 இன்ச்சு எல்லாம் சேர்த்து நம்ம கரெக்டா வரும். நார்மலா வந்து 6.5 இன்ச்சு வச்சாலே போதும் ஹேண்டு. அதாவது நீங்க 3/4 வேணும்னா 11 இன்ச்சு வைங்க, உங்களுக்கு சரியா வரும். இப்ப பாருங்க, நம்ம 6.5 இன்ச்சு எடுக்கிறோம். 6.5 இன்ச்சு எடுத்திருக்கோம். 6.5 இன்ச்சு எடுத்துட்டு மேல இருந்து 2.5 இன்ச்சு எடுங்க. இது வந்து வளைவுக்காக மேல் பகுதியில இருந்து 2.5 இன்ச்சு எடுத்து வளைச்சு கை வரைஞ்சிடலாம். அவ்வளவுதான். இத நம்ம இப்ப வெட்ட போறோம். நல்லா வளைச்சு பாருங்க. இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கிறோம். இங்க பாருங்க, நடுவுல ஒரு செக்கார்டு என்னமோ ஒண்ணு கட்டிங் நடுவுல ஒண்ணு போட்டுக்கோங்க. செக்காடா என்னமோ சொல்லுவோம் நாங்க எங்க பாசல. இங்க பாருங்க, ஹேண்டு வெட்டிட்டோம். இந்த மாதிரி வளைவாதான் வரணும். ஒரு 16.5 இன்ச்சு, ஒரு 17 இன்ச்சு வச்சுக்கிறோம். ஏன்னா ஒரு நல்ல ஹைட்டு. நீங்க வந்து ஷார்ட்டா இருந்தீங்கன்னா 15ல இருந்து 17 இன்ச்சு வரைக்கும் நீங்க எடுத்துக்கலாம். நான் இப்ப 17 இன்ச்சு ஆகும், நல்ல ஹைட்டு, அதனால நான் 17 இன்ச்சு எடுக்கிறேன். உயரம் அகலம் வந்து 32, 32னா 10 இன்ச்சு எடுத்துக்கிறோம். ஓகேவா? 10 இன்ச்சு எடுத்துக்கிறோம். 10 இன்ச்சு எடுத்து கோடு போட்டுக்கலாம். இதுதான் அகலம். எடுத்து கோடு போட்டுக்கோங்க. ஸ்கேல் வச்சு போட்டுக்கோங்க. நான் ரொம்ப ஸ்கேல் யூஸ் பண்ண மாட்டேன். நீங்க நல்லா ஸ்கேல்ல போட்டுக்கோங்க. ஷோல்டர் வந்து 3 இன்ச்சு வைக்கிறோம். 3 இன்ச்சுங்கிறது நார்மல் தான அளவு தான். ஷோல்டர் அளவு வந்து 3 வைக்கிறோம். 3ங்கிறது நார்மலான அளவு தான். அதுக்கு அடுத்து நம்ம அக்குள் வந்து 5.5 இன்ச்சு எடுக்கிறோம். மேக்சிமம் வந்து 5.25 இதுக்கு கரெக்டான அளவு தான் வரும். 5.25 எடுத்துக்கிருவோம். 5.25 போதும். ஓகேவா? அக்குள் அளவு எவ்வளவு எடுக்கிறோம்? 5.25 எடுத்து இந்த 10 இன்ச்சு எடுத்திருக்க மத்தியிலா, அதோட நம்ம இணைச்சு விட்டுறணும். இணைச்சு விட்டு இங்க வந்து இந்த அக்குள் பகுதியில இருந்து நம்ம 1.5 இன்ச்சு எடுக்கணும். 1.5 இன்ச்சு எடுத்து வளைவு. ஓகேவா? வளைவு போட்டுற வேண்டியது. அதுக்கு அடுத்து இந்த பக்கம் நெக்கு வந்து அவங்களுக்கு 9.5 இன்ச்சு வச்சா கரெக்டா வரும். அவங்க ஹைட்டா இருக்கிறதுனால 9.5, 10 கூட வைப்பாங்க, 12 கூட வைப்பாங்க. அதை உங்களோட அளவை பொறுத்து. நான் வந்து 9 இன்ச்சு வந்து எப்பவுமே நார்மலா வைப்பேன். கொஞ்சம் ஹைட்டா இருக்கிறதுனால நான் 9.5 இன்ச்சு கழுத்தோட இறக்க பகுதி வச்சிருக்கேன். இப்ப இங்க என்ன 2.5 எடுத்தோம்னா இங்கேயும் நம்ம 2.5 தான் எடுக்கிறோம். பாருங்க, மேல என்ன அளவு எடுக்கிறோமோ அதான் கீழையும் எடுக்கணும். பாத்துக்கோங்க. மேல 2.5 எடுத்திருக்கோம், கீழே 2.5 எடுத்து அதோட நம்ம இணைச்சு விட்டுறோம். இணைச்சிட்டோமா? அதுக்கு அடுத்து அவங்க வந்து ஸ்டார் நெக்கு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நம்ம இங்க ஒரு 3/4 இன்ச்சு, கீழே ஒரு 3/4 இன்ச்சு எடுத்து போட்டுருக்கோம். ஸ்டார் லைட்டா அப்படி வளைச்சு, லைட்டா அந்த அளவை விட வெளியே போகணும். அப்புறம் அப்படியே வளைச்சு நம்ம கொண்டு வரணும். ஓகேவா? அதுக்கப்புறம் இங்க கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு ஓகே, பாருங்க.
டிசைனுக்கு கேட்டாக, அதனால நம்ம டிசைனுக்கு போட்டிருக்கோம். வந்துருச்சா? இப்ப வந்து நம்ம பேக் சைடு கட் பண்ணி எடுத்துட்டோம். பேக்கும் கட் பண்ணிட்டோம், ஹேண்டும் கட் பண்ணிட்டோம். பேக் நெக் முடிஞ்சிருச்சு, பின்பகுதியும் முடிஞ்சிருச்சு, நம்மளோட கையும் எடுத்தாச்சு. இப்ப முன்பக்கம் எடுக்க போறோம். முன்பக்கம் தான் நம்ம நல்லா வந்து கொஞ்சம் ரிஸ்கான பகுதினா முன்பக்கம் தான். பேக்கு ஹேண்ட்லாம் கொஞ்சம் ஈஸி தான். நல்லா பாத்துக்கோங்க. எங்க பக்கம் வந்து நாங்க வந்து கிராஸ் பீஸ் தான் போடுவோம். அதாவது சென்னை இந்த பக்கம் சாதா கட்டிங் போடுவாங்க. நாங்க மோஸ்ட்லி பெரும்பாலும் எங்க பரமக்குடி பக்கம்லாம் கட்டிங் கிராஸ் தான் கேட்பாங்க. இங்க பாருங்க, இந்த இடம் நமக்கு முக்கோணமா எடுக்கணும். பிளவுஸ் வந்து கிராஸா தான் போட்டிருக்கேன். சரியா? இங்க பாருங்க, இது அப்படியே நம்ம வரைய போறோம். நல்லா அந்த மாதிரி அக்குளு இந்த மாதிரி வரைஞ்சுக்கிறோம் பாருங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டா நீளமா ஒரு கோடு இந்த அளவுல இருந்து, அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த பிளவுஸ். எடுத்துட்டோமா? அதுக்கு எடுத்து கழுத்தோட இறக்கம் வந்து நார்மலா 5.5 பெரும்பாலும் வரும். நல்லா இறக்க வேணா 6 இன்ச்சு வச்சுக்கலாம். நம்ம இப்ப 5.5 போதுமான அளவு, அதனால 5.5 வச்சு இந்த கோடோட இணைச்சு விட்டுறேன். நம்ம நீளமா போட்டோமா, அதோட 5.5 இன்ச்சு இணைச்சு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நம்ம கழுத்து வந்து வளைவா இருக்கணும். இந்த மாதிரி நல்லா வளைவா போட்டுக்கோங்க. நம்ம அடுத்த அளவு வந்து ஜஸ்டுக்கு குறிக்க போறோம். கிராஸ் இந்த அளவு குறிக்க போறோம். ஃபர்ஸ்ட் அளவு வந்து ஸ்ட்ரைட்டா கப்பு சைஸ் 32க்கு கப்பு சைஸ் வந்து அவங்க ஹைட்டா இருக்கிறதுனால நான் 1/2 இன்ச்சு, இல்லைன்னா நான் 12 தான் வைப்பேன். கப்பு சைஸ் வந்து 12 முன் உயரம்னு சொல்லுவோம் நம்ம. அதுக்கப்புறம் இந்த நம்ம கொக்கி பக்கம் இருக்கு பத்தியலா, இந்த அளவு வந்து ஒரு 4 போட்டீங்கனாலே கரெக்டா வரும். 4 இன்ச்சு. அதாவது ஜஸ்ட் பெருசா இருந்தா நம்ம 4.5 வரைக்கும் கூட இழுத்துக்கலாம். 3.5ல இருந்து 4.5 வரை போட்டுக்கலாம். அப்படியே இந்த அக்கல் பக்கம் வந்தீங்கன்னா 4.5. இது வந்து ஒரு நார்மலான கப் சைஸ். ஒரு சிலர் பெருசா இருந்தா அதுக்கு தக்கன நம்ம இறக்கிக்கிறணும், கூட்டிக்கிறணும். இங்க பாருங்க, இந்த ஸ்டார்டிங்ல இருந்து 2 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்து 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. 3 இன்ச்சு. அதுக்கு அப்புறம் இங்கே நம்ம வந்து நடு சென்று பகுதியில இருந்து ஒரு 2.5 வச்சுக்கோங்க. 2.5 3 நம்ம அளவை பொறுத்து. இந்த அம்மாவுக்கு 2.5 போதும், கரெக்டா வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம இந்த இத முக்கோணமா வரைஞ்சுக்கிறோம். வரைஞ்சிட்டோமா? அதுக்கப்புறம் இங்க இருந்து நம்ம 1.25 இன்ச்சு டேப் வச்சு எடுத்துக்கிறோம். எடுத்து கோடை போட்டு இங்க பாருங்க, அவ்வளவுதான் கிராஸ். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து இது 2க்கு முக்கோணமான பகுதியில புள்ளி வச்சுக்கோங்க. புள்ளி வச்சு இந்த அவ்வளவுதான். அதாவது மேலதான் கொஞ்சோன்னு கூட இருக்கும், கீழே கொஞ்சம் கம்மியா தான் இருக்கணும். சமமா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா ரொம்பவும் கீழையும் போயிடக்கூடாது, ரொம்பவும் மேலையும் போயிடக்கூடாது. முக்கியமா மேல ரொம்ப போயிடக்கூடாது. சரியா? இதுதான் கிராஸ். இத பார்க்கும் போது முக்கோணமா வரணும். புடிச்சாலே நமக்கு கிராஸ் கரெக்டா வந்துடும். ஓகேவா? இப்ப நம்ம டாட் மாதிரி போட்டு வச்சுக்கலாம். தைக்கும் போது ஈஸியா இருக்கும். இந்த லைட்டா டாட் போட்டுக்கலாம். ஓகேவா? அவ்வளவுதான் கட்டிங். இந்த பாருங்க, இந்த கழுத்துல அழகா இருக்கு பாருங்க. இதுதான் கிராஸ். 2 பக்கம் நம்ம இப்படி வைக்கும் போது இந்த மாதிரி வரணும். இவ்வளவுதாங்க பிளவுஸ். அப்புறம் நம்ம பெல்ட் பட்டன் பட்டி அதெல்லாம் ஈஸி. வந்து அந்த பிளவுஸுக்கு பெல்ட் வெட்ட போறோம். ஒரு 10 இன்ச்சுக்கு ஒரு 9 வச்சுக்கிருவோம். சரியா? மிச்ச கூட இருந்தாலும் பரவாயில்ல. ஓகேவா? ஒரு 9 இன்ச்சு எடுத்துக்கோங்க.
அதுக்கப்புறம் ஒரு பக்கம் 4.5, ஒரு பக்கம் 4.5 இன்ச்சு, ஒரு பக்கம் 4. லைட்டா பெண்டாயினா வரணும். ஓகேவா? இப்படி பெண்டாயினா வரணும். அவ்வளவுதான். பெண்டா இருந்தாலே அந்த கிராஸுக்கு கரெக்டா வரும். ஓகேவா? அவ்வளவுதாங்க பிளவுஸ். நல்ல துணியில கட் பண்றது எப்படின்னு பாப்போமா? இந்த இருக்கு கை. நம்ம லைனிங் வெட்டினோம்ல, இத சமமா வச்சுக்கோங்க. இத நம்ம தைக்கும் போது இத சமமா வெட்டிக்கிடுவோம். நம்ம 4ஆ மடிச்சு போட்டிருக்கோம் பாருங்க. சட்டையை வந்து 4ஆ எடுத்து மடிச்சு போட்டிருக்கோம். இப்படி சமமா வச்சுக்கோங்க. இது வந்து கீழே வேஸ்டா இருக்கு. அதை நம்ம வந்து தைக்கும் போது எக்ஸ்ட்ராவே விட்டுதான் கட் பண்ணுவோம். அதனால அதை நம்ம தைக்கும் போது கரெக்டா வெட்டிக்கிடுவோம். சரியா? இப்போ வந்து எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு விட்டே வெட்டுங்க. தைக்கும் போது அப்பதான் சரியா வரும். நாங்க இந்த மாதிரி மெத்தட்லதான் கட் பண்ணுவோம். எக்ஸ்ட்ரா சுத்தி விட்டுருக்கோம். ஜாயின் பண்ணும் போது கரெக்ஷன் பார்த்து கரெக்டா ஜாயின் பண்ணுவோம். தைக்கிறது எப்படின்னு நான் சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் பேக்கு பின்பகுதி இந்த இருக்கா, நல்லா தேய்ச்சி விட்டுங்க. துணி வந்து சுருக்கமா இருக்கு. நம்ம தைக்கும் போது தேய்ச்சி விட்டுட்டு கூட தைக்கலாம். சுருங்கி இருக்கு. நம்ம வந்து 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே விட்டுதான் நம்ம கட் பண்ணணும். அப்பதான் நமக்கு தைக்கும் போது ஈஸியா இருக்கும். இப்ப முன்பக்கம் நம்ம கட் பண்றோம். பின்னாடி கைப்பகுதி எடுத்துட்டோம். இப்ப நம்ம வந்து முன்பக்கம் பாருங்க, சுத்தி 1/2 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுதான் கட் பண்றோம். சுத்தி கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகேவா? வெட்டிட்டோமா? இனி பெல்ட் வெட்ட போறோம். கட்டிங் வீடியோ முடிஞ்சது. அடுத்த வீடியோல நம்ம தைக்கிற வீடியோ பார்ப்போம். ஓகேவா? பாய், see you.